கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் மத்தியில் நிற்பது எனக்கு இரட்டிப்பான சந்தோஷம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. மேஜர் போலாமா? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலவல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். பாடலாமா? துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம், சந்தோஷமாய் துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் என்னை உண்டாக்கினார், அவருடைய ஜனங்கள் நாம், அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளார் ஆடுகளுமாயிருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலவல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலவல் இல்லை, இனி அழுகை இல்லை, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் நன்றியோடும் புகழ் பாடலோடும், நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று வாழ்நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து 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 தலைக்கு மேல கை தட்டலாமா? அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து துயரமெல்லாம் மறந்து, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, பின்னானவைகளை கடந்து லக்கை நோக்கி நான் தொடர்ந்து என் பயணத்தை மேற்கொள்ளுவேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இன்னும் ஒரே ஒரு விசை. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கரங்களை தட்டி மகிமை 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 மாட்சிமை மாறா இன்னேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா. ஓ அல்லேலூயா. எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த மகா சபையில் உங்களோடு கூட சேர்ந்து, அநேக பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இப்படி உங்களை ஆராதிப்பது. செய்தி கொடுக்காம இப்படி வர்ஷிப்பே பண்ணிகிட்டே இருக்க சொன்னால் சந்தோஷமாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆள். அதுவும் இப்படிலாம் வாஸ்தா இன்னும் பாடுவேன். ஸோ ப்ளசன்ட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. ரியாலி இப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை பார்க்கும்பொழுது நான் ஆண்டவருக்குள்ளே மிகவும் மகிழ்கிறேன். ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது, உங்களுக்காக அதை சொல்லுகிறேன். யாரும் கோச்சிக்க மாட்டீங்களா நான் திட்டுனாலாம்? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கை பிடிச்சி சொல்லுங்கள், பிச்சைக்காரன் மாதிரி வசனம் கேட்கணும்னு. இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க தானே? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்னா, சமைச்சவங்க இவங்க வந்து எந்த ரைஸில் செஞ்சாங்க,
என்ன ஆயில் யூஸ் பண்ணாங்க, அவங்க எங்கே செஃப்பாக, அவங்க கேட்ரிங் படிச்சிருக்கிறாங்களா, அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ஆப்வியஸாக அந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கான்னு கூட தெரியாது. கிடைச்ச உடனே கபக்கு கபக்குன்னு சாப்பிடுவான். அப்படியே சாப்பிடுவேன் வசனத்தை, என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற இருதயம் இருக்குல்ல, அப்படி கேட்கணும் வசனத்தை. அல்லேலூயா. இன்னொரு கதை, என்னவோ உங்களை பார்த்தா கதையாக ஞாபகம் வருது. இன்னொரு கதை ஞாபகம் வருது. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா, ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு மனநிலைமை சரியில்லை. 1000, 10,000, 40,000 வோல்ட் அப்படின்னு 2 எலும்பு வச்சு ஒரு மண்டை ஓடு வச்சு போர்டு பார்த்துருக்கீங்களா, டேஞ்சர், அந்த எலக்ட்ரிக் போர்டு, அது மேலே துருத்துருன்னு ஏறிட்டான். இன்னும் ஒரு 10 அடி அவன் போனான்னா அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சுருண்டு கறிக்கட்டையாக கீழே விழுந்துருவான். அந்த அளவு பவர். எல்லாரும் கத்துறாங்க, செத்து போயிட போகிறான்னு கையை தட்டுறாங்க, சவுண்டு விடுறாங்க. சத்தத்துக்கு பயந்து இன்னும் வேகமாக ஏறுறான். ஒரு பெரியவர் பார்த்தார். பி குவைட், பின் ட்ராப் சைலண்ட். எல்லாரும் கத்துனாங்க, இப்போ என்னமோ சைலண்ட்டாக இருக்கேன்னு மெதுவாக அந்த பைத்தியக்காரன் திரும்பி பார்க்குறான். பக்கத்தில் ஒரு ஆயா வடை வித்துன்னு இருந்தாங்க. அந்த கூடையை அவர் எடுத்து வச்சுன்னு அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உனக்கு தான், இறங்கி வா. இவன் பார்த்தான், இவன் ஏற்கனவே பசியில் இருக்கிறான், என்னமோ சாப்பாடு பண்ணுறான், கடகடன் இறங்கி வந்துட்டான். அந்த கூடையிலேருந்து 2 எடுத்து அவன் இடத்துல கொடுத்துட்டாரு. இவருடைய புத்திசாலித்தனத்தை எல்லாரும் பாராட்டினாங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ், இந்த இசைக்கருவிகள் ஆண்டவர் வந்தது, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தது, இது ஆயத்தம் படுத்தினது, இதுக்காக எல்லா பிரயாசங்களும் பட்டது எல்லாம் யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக. சில நேரங்களில் நாமளும் பைத்தியக்காரங்க தான், எதையோ ஒன்று நோடி போகிறோம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி நம்ம போகிறோம். நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் புடவை கதையே பேசினா அது புடவை பைத்தியம், எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றியே பேசினா அது சமையல் பைத்தியம், இன்னும் மொபைல் பைத்தியம், சீரியல் பைத்தியம், நிறைய பைத்தியமெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பைத்தியமாக இருக்கிறோன்னா, இந்த ஆயத்தங்கள், இந்த பிரயாசங்கள், இந்த அபிஷேகங்கள், இந்த ஆராதனை எல்லாம் என்னை அவருக்கு நேராய் திசை திருப்ப. சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு அன்புக்காக நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒன்றில் என்னோட டிப்ரெஷன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட் அவுட், அதை நான் போர் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வழிகள் மரணத்திற்கு போகும் வழிகள். மெய்யாக ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவர் என் ஆண்டவர். என் ஆத்துமா இளைப்பாறுகிற ஸ்தலம் தெய்வத்தினுடைய சமூகம் மட்டும்தான். நான் நம்புகிற இளைப்பாறுதல் அவரிடத்துல மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அதனால யாருக்காக ஓடுனீங்களோ, எந்த குடும்பத்திற்காக உழைத்தீங்களோ, அம்மா அழகாக ஆண்டி சொன்னாங்க, கிச்சனுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டே உட்காராம சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ஆண்டவர் பாதத்தில் அமரணும். ஆண்டவருக்காகவா ஆண்டவரோடா? அந்த கேள்வி எப்பவுமே என் இருதயத்தில் இருக்கணும். மார்த்தாளம்மா யாருக்காக சமைக்கிறாங்க? ஆமாம் தானே. உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சோறு தர மாட்டீங்க? ஆசாசியாக செஞ்சு போடுவோம், என்ன தெரியுமோ அதை பெஸ்ட்டாக. ஸோ ஷீ இஸ் டூயிங் ஃபார் காட். பட் another one, மேரி, ஷீ இஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் காட். ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேனா, ஆண்டவரோட வாழ்கிறேனா? எந்த கேள்விக்கு பதிலாக என் வாழ்க்கை அமையணும்? அந்தம்மா வேர்க்கிறது. ஏப்பா சோஃபாவில் உட்காந்து ஒரு ஏசி போட்டு ஃபேன் காற்றுல உட்காந்து கதை பேசுறது ஈஸியாக, சமைக்கிறது ஈஸியாக? சமைக்கிறது ஈஸி இல்லை, சமைக்கிறது கஷ்டம். வேர்க்கும், வெட்டணும், வணக்கணும், அடுப்பில் உட்காரணும். அது நல்லா வருமா வராதா, அத்தனை நாள் டேஸ்ட்டாக வரும், அன்னைக்கு பார்த்து சொதம்பிடும். ஆமாவா? ஆமாம். ஆனால் உட்காந்து ஜாலியாக பேசுறது, பெண்களுக்கு பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. ஆமாம் தானே? ஹீ இஸ் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் மீ. அதுதானே நம்ம ஒரு அலிகேஷன் வைக்கிறோம், ஹஸ்பண்ட் மேலே ஆகட்டும், யார் மேலே ஆகட்டும். அப்போது நமக்கு எதை பிடிக்குமோ அதுதான் ஆண்டவருக்கும் பிடிச்சிருக்கு. நீ என் கூட பேசு, எனக்காக நீ சமையல், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், அவள் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறாளே. நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், இவள் தன்னை விட்டு எடுபடாத. ஸோ ஆண்டவருக்காகவா ஆண்டவரோடா? அந்த கேள்வியை இப்போ நீங்கள் இவ்வளவு நாள் எல்லாவற்றையும் யாருக்காக ஓடணும், என்ன பண்ணணும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஐம் கோயிங் டு டிசைட் டு ஸ்பெண்ட் மை டைம் வித் மை காட். என் ஆண்டவரோட
ஆண்டவருக்காக என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்திற்குள்ளே நம்ம வருவதற்கு தான் இந்த கூட்டம். பெபேயாளை குறித்து நம்ம நேற்றைக்கு ஒரு 7 காரியங்களை நான் சொல்லி கொடுத்தேன். அதை நான் மறுபடியும் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். மறுபடியும் நம்ம வேதத்தை அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாமா? பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படித்து அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள போகிறோம். 16வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம படிக்கலாமா? ரோமருக்கு பவுல் எழுதின 16வது அதிகாரம் படிப்போமா எல்லாரும் சேர்ந்து? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திற்கு ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் ஆதரவாயிருந்தாள். அல்லேலூயா. இந்த பெபேயாளை குறித்து நான் உங்களுக்கு நேற்றைய சொன்ன காரியம், அவளுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன? பிரைட், ஷைனிங் லைக் அ மூன், ஒரு நிலவினுடைய பிரகாசத்தை உடையவள்னு சொன்னேன். தான் நல்ல வீடு, வெல் செட்டில்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தான்னு சொன்னேன். ஷி ஹாஸ் டேர் டு ஃபேஸ் பிரச்சனைகளை, ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுக்கு தயக்கமில்லாத ஒரு தைரிய இருதயம். வேதத்தில் யாரெல்லாம் பயந்தாங்கொழியாக இருந்தாங்களோ, நானும் பயந்தாங்கொழி தான், ஆனால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க தானே? ஆமாம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே முன்னிலும் அதிக தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஸோ அனாயிண்டிங் வரும்பொழுது அந்த பயம் போயிடும். இது அக்கினி அபிஷேக முகாம். இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு யாரெல்லாம் நான் பயந்தாங்கொழின்னு நினைக்கிறோமோ, பயந்தாங்கொழியை பார்த்தா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? பராக்கிரமசாலின்னு சொல்லுவார். கிதியோன் என்ன பண்ணார்? பயந்து ஒளிஞ்சு கொஞ்சோண்டு போர் அடித்து என் குடும்பத்துக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலியே. எனக்கு இதை கேட்ட உடனே சென்னை பாஷையில் எப்படி தெரியுமா சொல்லலான்னு தோணுச்சு? பிச்சை எடுத்துன்னுக்கிற ஒருத்தனை பார்த்து கோடீஸ்வரன்னா சார்தான் பாயா அப்படி தானே சொல்லுவாங்க. நானே கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? காமெடியன் மாதிரி தெரிதா? போங்க ஏசப்பா, ஏன் ஏசப்பா எனக்கு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லலாம் போல இருக்கும். ஸோ த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை என்னை நோக்கி வரும்பொழுது நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேதத்தில் பேரடாக்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. என்னவா? எல்லாரும் சொல்லுங்கள். பேரடாக்ஸ். பேரபிள் நமக்கு தெரியும், பேரடாக்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. அது எப்படின்னா லாஜிக்கே இருக்காது, ஆனால் அது உண்மை. கொடு உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுவார். நானே இல்லாமல் இருக்கேன், கொடுத்தா பர்ஸ் காலி ஆகுமா கொடுக்கப்படுமா? பர்ஸ் காலி தானே ஆகும். பட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், நீ கொடு உனக்கு கொடுக்கப்படும். அதில் லாஜிக் இருக்காது, நினச்சி பார்த்தா நம்ம சிந்தைக்கு புரியாது, ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கும். தட் இஸ் கால்ட் பேரடாக்ஸ். There won't be any logic, but there will be a truth. That's why that is too attractive. That is called paradox. ரொம்ப அட்ராக்டிவ் அது. ஏன்னா அதில் என்னப்பா இதுதான் உண்மையா, இதுக்கு சம்மந்தமே இல்லையா? ஏன் இட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிற அநேக பேரடாக்ஸ் இருக்குது. அது வந்து சம்மந்தமே இருக்காது நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும். நம்ம நினச்சியும் கூட பார்க்க முடியாது. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என் கூட இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எதிராளி வந்து என் வேளாண்மையை கெடுத்து போட்டுட்டான், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, குகைகளில் நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், நான் அடிமை மாதிரி வாழ்கிறேன். என்னை பார்த்து ஓ மைட்டி மேன், impossible to receive the word of God. அதான் சூழ்நிலைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் அதில் உண்மை இருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்பவே முடியல தானே? அதுதான் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை பார்க்காதீங்க. ஒரு துளி கூட சம்மந்தம் இருக்காது. என் வாழ்க்கை அதுக்கு பெரிய சாட்சி. நான் ஜெபம் பண்ணி கொண்டு அப்போ என்னென்னா புரியுதோ புரியலையோ இந்த மாதிரி ஒரு டைரி வச்சுன்னு கோண கையெழுத்தில் எழுதினே இருக்கிறது. அந்த கையெழுத்து யாருக்கும் புரியாது, எனக்கு தான் புரியும். அந்த மாதிரி எழுதி 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 வச்சுக்கிட்டே இருக்கிறது. படிக்கிற வசனத்தை அர்த்தம் புரியுதோ இல்லையோ எழுதிடுறது. நான் உனக்கு கொடுக்கும் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நான் ஒரு பிளைன்ஸில் வாழ்ந்தவ எழுதி வச்சேன். நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீ புசிப்ப, நீ தோண்டாத துறவு தண்ணியை குடிப்ப.
என்னவோ சொல்கிறாரு, நாங்கள் எங்கே திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்குறேன், எங்கே நான் கிணறு நோண்டி இருக்கிறேன், எல்லாம் எழுதி 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 வச்சுட்டேன். அந்த டைரி எங்கே போச்சோ தெரில. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. தற்செயலாக அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த டைரியை எடுத்து என்னமோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு எழுதி வச்சுருக்கிறேன். நான் உனக்கு கொடுக்குற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தா அத்தனை மலை, ஊட்டி மருதமலை, அந்த மலை இந்த மலை. ஆமாம், நீ நடாத திராட்சை தோட்டம்னா. நான் கல்யாணமாகி போகும்போது, எனக்கு கல்யாணம் ஆகும்போது பாஸ்டருக்கு 24 வயசு தான். அந்த வீட்டை பார்த்தா எங்கள் அக்காக்கெல்லாம் புது கொடுத்தனும் எங்கள் அம்மா வச்சதை நான் பார்த்துருக்குறேன். ஒரு டீ ஃபில்டர்லேருந்து ஸ்பூன்லேருந்து பாயிலேருந்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கி தான் புது கொடுத்தனம் வைக்கணும். நான் அந்த வீட்டுக்கு போனால் அது ஏற்கனவே ஒரு அம்மா அப்பா வாழ்ந்த மாதிரி எல்லாமே இருந்தது அந்த வீட்டில். எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி எல்லாம் வாங்கி வச்சுருந்தார். ஒரு ஆலயம், அதில் விசுவாச மக்கள், அவங்க எல்லாம் என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். அவங்கள நான் சம்பாதிக்கலை, அவங்களுக்காக நான் முழங்கால் படியிடலை. அந்த ஐஸ்வர்யம், அந்த ஒரு அழகான வீட்டில் நான் வாழுகிறதற்கு எந்த முயற்சியுமே நான் எடுக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக டவுரி எதுவுமே வாங்க மாட்டேன், அவளை மட்டும் அனுப்புங்க, அவளுக்குரிய ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுங்க, அது கூட சும்மா ஒரு 4 கொடுத்து விடுங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு மனசு அவருக்கு, அப்படி ஒரு பிரதிஷ்டை. அப்போது இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நான் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் தோண்டாத கிணற்று. ஆனால் அன்னைக்கு அதுக்கு அர்த்தமே புரியலை. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது இது எனக்கு எனக்கு எனக்குன்னு வாங்கிக்கோங்க. நோ மேட்டர். சர்ச்சில் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. எந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தாலும் ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு இந்த பைபிள் காலேஜ் பசங்கள்லாம், இந்த அந்த மெடிக்கல் பசங்கள்லாம் சேர்ந்து ரீசர்ச் பண்ணாங்களாம். மனுஷனுடைய லைஃப் ஸ்பேன் ஏன் குறுகிக்கிட்டே வருது, ஏன் முந்தி மாதிரி இல்லை? உங்களுக்கு தெரியும் இல்லையா, மெத்துசலா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அப்புறம் அப்படியே 600 ஆச்சு, 500 ஆச்சு. பலத்தின் மிகுதியினால் 70, பலத்தின் மிகுதினா 80, இல்லைன்னா அதுவும் இல்லை. சைனாலெல்லாம் லைஃப் ஸ்பேன் 16 போட்டாச்சு. அப்புறம் வெந்ததை தின்னு விதி வந்த காடு வாங்குது, வீடு போங்குது. அதுக்கு மேலே ஏண்டா வாழணுன்ற மாதிரி வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை சுருங்கி கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இதனுடைய சீக்ரெட் என்ன? யாரும் ரொம்ப நாள் வாழ்கிறான்னா, ஒரு யூத தாத்தா 120 வருஷமாக உயிரோடு இருக்கிறாருன்ட்டு அந்த தாத்தா கிட்ட போய் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போனாங்களாம். நீங்கள் என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, வாட்ஸ் யுவர் டயட், என்ன நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாட் இஸ் த சீக்ரெட் இவ்வளோ நாள் வாழறதுக்கு? தாத்தா அமைதியாக பார்த்துட்டு சொன்னாராம், மை சீக்ரெட் இஸ் ஆமேன்னாராம். வாட் இஸ் தட்? ஒன்றுமே புரியலை உங்களுக்கு, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். நான் 20 வயதாக இருக்கும்பொழுது வான சாஸ்திரம் படித்தேன், வானத்தை பற்றி. அப்போது அந்த ஒரு வால் நட்சத்திரம்னு ஒன்று வரும், அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமாமா. நான் படிக்கிற காலத்தில் எங்கள் சாரு கூட்டின்னு போய் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற நட்சத்திரம் இது. இனி அடுத்த வருஷம் எப்போ வருமோ தெரில, வரும்போது உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னாராம். இவர் கையை தூக்கி ஆமேன்னுனாராம். எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஏண்டா டேய், இப்போவே 20 வருஷம் போயிடுச்சு, நீ என்ன இன்னும் 100 வருஷம் வாழ போறியா? நினப்பு தான் அண்ணாங்களாம். உண்மையாகவே அவர் வாழ்ந்தார். நான் வாழ்வதற்கு அந்த ஆமேன் காரணம்னு அவர் சொன்னாராம். நீங்கள் சொல்லுகிற ஆமேன், நீங்கள் ரிசீவ் பண்ணுகிறது, கரங்களை தட்டுறது, அல்லேலியா சொல்கிறது, இந்த வார்த்தை எனக்குத்தான் ரிசீவ் பண்ணுறது, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ, கையை தட்டி இது எனக்கு 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 பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலை அதுக்கு சாதகமாக இருக்காது. என்னை பார்த்த ஆண்டவர் நான் உன்னை ஜாதிகளுக்கு தாயாக்குவேன்னு சொன்னாருன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சிரிப்பாங்க. ஜாதிக்கு தாயப்பாரு அப்படின்னு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உரைத்தது தான், அதற்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமில்லை. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படின்னா, அந்த புல்லட், துப்பாக்கியில் இருக்கிற கன்னுக்குள்ளே இருக்கிற அந்த புல்லட் மாதிரி, அது எங்கே அனுப்புகிறாங்களோ, வசனம் சொல்லுது, அவர் கரத்தில் இருக்கிற தண்டாயுதமும்
அஸ்திராயுதமும் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாதான். அதே தான் வார்த்தைகள். அப்போ அனுப்பப்படும் பொழுது கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஓகே ரைட். அப்போ நான் சொன்னேன் ஷீ இஸ் ரெடி டு டேக் ரிஸ்க்னு சொன்னேன். அவங்களுடைய குயிக் க்ரோத் சொன்னேன். ஒரு விசுவாசியாக சபைக்கு வர்றாங்க, ஊழியக்காரி ஆகிறாங்க, பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் சேர்க்கிறாங்க. ஊழியக்காரனுடைய இருதயம் பெபேயாளை நம்புகிறது அப்படின்னு சொன்னேன். அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் நம்பணும்னா அந்த அளவுக்கு வேகம், அந்த வேவ் லென்த் அவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னேன். பாஸ்டர் ஊழியக்காரனை அட்ராக்ட் பண்ணணும்னா ஆண்டவரை நான் முதல்ல அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த 7 காரியங்களை பெபேயாளை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு அதை விட ஒரு ஹைலைட்டான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் யாராவது படிக்கிறீங்களா? அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். எப்படி இருந்தவளா? ஆதரவாய் இருந்தவள். எந்தெந்த விதத்துல ஆதரவாய் இருக்க முடியும்? இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் பதிலாக 3 கேள்விகள் அமையும். முதலாவது, நான் நேற்றைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன், பெண் ஊழியம் செய்யலாமா? செய்யலாம் தான். அதை எப்படி மற்ற கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு கேள்வி. எங்கே உங்கள் ஊழியம் துவங்குகிறது? 2வது கேள்வி, என்ன ஊழியம்? இது 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அவள் ஆதரவாக இருந்தாள் என்கிறது. இந்த ஆதரவு என்கிறது கீழே என்னென்ன இருக்குன்றதை இதை நம்ம பார்த்துட்டு அந்த ஆதரவுன்ற வார்த்தைக்குள்ளே போகலாம். பெண் ஊழியம் செய்யலாமா? கட்டாயமாக செய்யலாம். சரி, ஏன் இந்த கேள்வி இன்னைக்கு வெளியே ஒரு கேள்வி வருகிறது? எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு காரியத்தை படிக்கலாம். ஆதி ஆகமங்களின் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்பலாமா? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது எனக்கு படிக்கிறீங்களா? ஆதி ஆகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் மனுஷன். மனுஷன்னா அதுல மனுஷியும் இன்க்ளூடட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமாவா? அப்போ இதுல ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறது ஏன்? இப்போ நமக்கெல்லாம் இன்றைய ட்ரெண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு, ஈக்விட்டி, ஈக்குவல். நானும் ஆணும் ஈக்குவல். எதுக்கு என்ன பிரிக்கிற? ஆஃப்கோர்ஸ் ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஈக்குவல் தான், பட் டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டிப்பாக பெண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன டிஃப்ரெண்ட்? முடி வேற, தோல் வேற, ஃபிசிக் வேற, சைக்காலஜி டோட்டலாக வேற. கொஞ்சம் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒன்றுன்னா ஆண்டவர் பார்வையில் ஒன்று, ஆனால் டோட்டலாக வித்தியாசம். அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த ஈக்விட்டின்றதுல சில பேலன்ஸ் மிஸ் ஆகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, வெளி தேசத்தில் அவர்களுடைய ஜெண்டரை அவங்கவுங்க தேர்ந்து கொள்ளலாம். நார்மலாக பிறந்த ஒரு பெண் தன் உடம்புல ஆணுக்குரிய எல்லா ஹார்மோனையும் ஊசி மூலியமாக செலுத்தி முழு பெண்ணாக பிறந்தவன் ஆணாக மாறிக்கொள்ளலாம், முழு ஆணாக பிறந்தவன் பெண்ணாக மாறிக்கொள்ளலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இது வெளி தேசத்தில் வருதுன்னும் போது ஜாலியாக இருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை விட கொடூரம் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஜெண்டர் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது பிறப்பில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸார்டர் இருக்கும், அப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்போ டிரான்ஸ்பீஷியஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. நீ நாயாக மாறிக்கலாம், நீ பூனையாக மாறிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணி உன் மூஞ்சி அப்படி மாற்றிக்கொள்ளலாம், 4 காலில் நடந்து வந்துக்கலாம், வினோதமான சத்தங்களை உண்டாக்கி கொள்ளலாம். நீ மனுஷனாக வாழணும்லாம் அவசியம் இல்லை. யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப் அஸ் அ டிரான்ஸ்பீஷியஸ். நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய படைப்பு எங்கே போச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஈக்குவல் ஆண்டவர் பார்வையில் ஒன்று தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் சில காரியங்களில் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது. ஆண் வேறு, பெண் வேறு. தோற்றத்தில் ஆண் தெய்வத்தினுடைய சாயலாக இருக்கிறான், பெண்ணும் தேவ சாயல்தான். ஆனால் சுவாபங்களில் தேவனை அதிகமாய் பிரதிபலிக்கிறாள்.
வேதத்தில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. பேரடாக்ஸ் மாதிரி அந்த தியாலஜியில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி. எல்லாரும் சொல்லுங்கள். கிறிஸ்துவினுடைய மெய்யான பிரதிபலிப்பு, அப்படியே கிறிஸ்து. இப்போ பெண்ணுக்குள்ள, இப்போ ஆணுக்கு தெய்வ சாபம், ஏசப்பாவை நம்ம ஆம்பளை மாதிரி தானே கற்பனை பண்ணுறோம். பிதா எப்படி இருப்பார்? ஆண் மாதிரி தானே இருப்பார். பூமியில் இயேசு கிறிஸ்து ஆணாக தான் பிறந்து வளர்ந்தார் இல்லையா? யூதனை போல தாடி வளர்த்தார், ஒரு ஆண் மகனை போல. சமாரியா ஸ்திரீ கிட்ட போகும்போது பெண்ணு பேசக்கூடாது, ஆண் இடத்துல நீ எப்படி, நான் இந்த வழியாக போக மாட்டேன். அப்போது வேதத்தில் அவர் ஆணாக நம்ம பூமியில் வாழ்ந்தார். பெண்ணினுடைய தெய்வீகத்துவம் எதில் விளங்குகிறது? கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி பொண்ணுக்குள்ளே நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போது தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி, தெய்வீகத்தின் முழு அம்சமாய் படைக்கப்பட்ட ஒரு பெண் ஊழியம் செய்யலாமான்னு ஒரு ஜெண்டரை வச்சு ஒரு கொஸ்டின் ஏன் வருது? செய்யலான்றதுக்கு நமக்கு பதில் இருக்குது. இங்கே ஒரு ஊழியக்காரி பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. நான் என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கண்டிப்பாக பெண்ணு ஊழியம் செய்யலாம். என்ன ஊழியம் எங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்போது ஜெண்டர் சம்மந்தப்பட்டு ஒரு கொஸ்டின் இங்கே ஏன் வருது? பீலையாமுக்கு கழுத ஊழியம் செஞ்சிச்சு, பிரசங்கம் பண்ணிச்சா? யோனாவுக்கு மீன் ஊழியம் செஞ்சிச்சு, ஆமணக்கு செடியில் ஒரு பூச்சி ஊழியம் செஞ்சிச்சு. அப்போது சின்ன சின்ன ஜந்துக்கள் கூட ஊழியம் செய்யும் பொழுது ஏன் பெண்ணு செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு நம்ம கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். பெண் கட்டாயம் ஊழியம் செய்யலாம், பெண் செய்யக்கூடாது என்பது சத்துரு விதித்த ஒரு சதி திட்டம். ஏன் தெரியுமா? ரொம்ப பேசுவோம் பெண்கள். பெண்ணுடைய பவர் எது? வாய் தான். ஒரு பெண் ஒரு முனிவர்கிட்ட போனாலாம். முனிவர்கிட்ட போய், எனக்கு சண்டையே ஓய மாட்டேங்குது, எங்கள் மாமியார் கூட சண்டையே ஓய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை, நான் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணி ஒரு தண்ணி தரேன், ஒரு மந்திரம் தரேன், அதை நீ வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டீங்கன்னா சண்டை வராது. ஒரு பாட்டிலில் ஒரு மாந்திரிகம் பண்ணி ஒரு விசேஷமான ஒரு லிக்விட் கொடுத்தாராம். பயங்கர சண்டை வரும்போது வாயில் ஊற்றிட்டு அமைதியாக இருப்பாளாம். சண்டை மந்திரம் தீர்ந்து போச்சு. வேக வேகமாக முனிவர்கிட்ட போய், முனிவரே தீர்ந்து போச்சு. அடி பைத்தியக்காரி, அது ஒரு மாந்திரிகமும் இல்லை, மந்திரமும் இல்லை, வெறும் தண்ணி தான், நீ வாயை மூடினா சண்டை ஓஞ்சிரும். தோ இட் இஸ் ஃபனி, நம்ம பவரும் அதுதான். ஆவதும் பெண்ணாலே, சாத்தானின் கிரியைகள் அழிவதும் பெண்ணாலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு பவரை பெண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறார். பெண்ணோட பவரே என்ன தெரியுமா? வார்த்தை. ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 400 வார்த்தை பேசுவாராம், பெண் 4000 வார்த்தை பேசுவானாம். இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க? என்ன பண்ணுறது? 4 தடவை சொன்னாதான் அவருக்கு புரியுதுன்னா புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். அப்போ அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். அப்போது என்னென்னா, இயற்கையே பெண்ணுக்கு பேச்சாற்றலை நிறைய கொடுத்துருக்குது. ஹியூமன் பிரெயினில் மென்னை விட விமனுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. தாய்மொழி சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ இவங்க நிறைய பேசினா தானே பிள்ளைக்கு தாய்மொழி. எங்கேயாவது தகப்பன் மொழின்னு எந்த பாஷையிலையாவது இருக்குதா? இட்ஸ் அ மதர் டங். அப்போ அம்மா தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால ஆண்டவர் கொடுத்த வரப்பிரசாதம், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், கேட்கறதற்கு காது இருந்தால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம். என்ன பேசணும்? ஆண்டவருக்காக என்ன பேச போகிறீங்க? அப்போது உமனை நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஸ்பீட் மீடியா. ஒரு விஷயத்தை ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் போதும் போய் சொல்லுவாங்க. அப்போது சீக்கிரமாக சுவிசேஷம் பரவணும்னா இந்த பெண்ணுக்கிட்ட போனால் சீக்கிரம் பரவிடும். அதனால தான் அந்த சதி திட்டம். அல்லேலூயா. அதை முறியடிங்க, ஆண்டவருக்காக பேசுங்க. பெண்ணினுடைய இயல்புகளை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துவதற்கு முன்னாடி எங்கே ஊழியம் செய்யலாம்? அம்மா ஆண்டி ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவனுடைய டைப்பாலஜி நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன். கிறிஸ்து யூதேயாவில், சமாரியாவில், எருசலேமில், பூமி எங்கிலும் பிரசங்கிக்கிற அந்த கிறிஸ்தவம் பரவுச்சு. எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? யூதேயான்னா அவருடைய சொந்த ஊர். அதை விட பெரிய இருக்க வட்டம். அப்போ முதல்ல உங்கள் ஊழியம் எங்கே ஆரம்பிக்கணும்? நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் நீங்கள் தான். பெண்ணு தான் ஒரு வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கார பாஸ்டராக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் பாஸ்டர். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு பாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்கனே, கை தட்டணும்ல. பாஸ்டருக்கு படிக்கிறது நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம்.
நான் நினச்சேன் என்னை வீட்டில் போய் பாஸ்டருக்கு படிக்க வைக்கலான்னும் பொழுது நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, படிப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது, படிப்பு வரலன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல ஞானத்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன படித்தாலும் நம்ம வீட்டில் பைபிள் காலேஜ் தான் அனுப்ப போகிறாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு மார்க் வாங்கணும், பாஸ் மார்க் வாங்கினா போதும், ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியே பாஸெல்லாம் பண்ணிட்டேன், ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன், 12th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டேன். பைபிள் காலேஜ் போனவுடனே நமக்கு தான் சின்னதுலேருந்து பைபிள் தெரியுமே, நாம் ஈஸி தூசின்னு நினச்சிட்டேன். அது வரைக்கும் தமிழ் மீடியம் எடுப்பில் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாங்க, ஒன்றுமே புரியல. அப்புறம் கொஞ்சம் தக்கி முக்கி திணறி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா ஃபஸ்ட் இயர் நல்லா போச்சு. செகண்ட் இயரில் க்ரீக் ஹீப்ரூலாம் படிக்கணும். அதோ மிக்சரை இறச்ச மாதிரி இருக்கும், மனசுலேயே பதியாது, கஷ்டப்பட்டு படிக்கணும். தேர்ட் இயர் பார்த்தா தீசிஸ், அது அதை விட கஷ்டம். கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் காப்பி அடித்து எழுதின்னு போனால் சார் ஒரே அடி அடிச்சுட்டு ரிப்பீட்டு. என்னடா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, எப்படியோ காப்பி அடித்து அண்ணனுங்களை அக்காங்களை கேட்டு எழுதி முடிச்சுட்டா ஓய்வா மொத்த சாரும் உட்காந்துருப்பாங்க. அத்தனை நாள் எங்கள் சாருங்களை பார்த்தா எனக்கு தேவதூதன் மாதிரி இருந்துச்சு, அன்னைக்கு பார்த்தா லூசிபர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டம். அப்படியெல்லாம் படித்து பட்டம் வாங்கணும். நீங்கள் படிக்காமையே உங்களுக்கு பாஸ்டர் பட்டம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க, போங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஊழியம் உங்கள் வீட்டில் தான். எங்கள் அப்பா கூட தான் பாஸ்டர், ஆனால் குடும்ப ஜபத்துக்கு எங்கள் அம்மா தான் எழுப்புவாங்க, எங்கள் அம்மா தான் பாட்டு பாடுவாங்க. எங்கள் வீட்லேயும் தான், எங்கள் வீட்டுக்கார் பாஸ்டர் தானே, குடும்ப ஜபத்தில் விசுவாசி மாதிரி உட்காந்துருப்பார். நான் தான் பாட்டு பாடணும், நான் தான் வசனம் படிக்கணும், கடைசி ஜபம் நான் தான் பண்ணணும், நான் தான் எழுப்பணும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் பாஸ்டர்மா, அதுதான் உங்கள் சர்ச்சு. அதை எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க. ஒரு வசனத்தை படிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128 3 படிக்கலாமா? 128வது சங்கீதம் 3வது வசனத்தை யாராவது படிக்கலாமா? உன் மனைவி படிக்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு அப்புறம் போலாம். மனைவி எப்படி இருப்பாளாம்? உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. அது என்ன, வீட்டு ஓரம் கரப்பாம்பூச்சி பல்லி மாதிரி ஓரமாக போகிறதா? வேலி தான் ஓரத்தில் இருக்கும், காம்பவுண்டு தான் ஓரத்தில் இருக்கும். ஸோ இட் ஷோஸ் ப்ரொடெக்ஷன். என் குடும்பத்தை பாதுகாக்கிற பணியை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். சத்துரு உட்புகாமல், குடியோடி போகாமல், போகிறவன் வழிபோக்கனெல்லாம் நிந்திக்காதபடி பாதுகாத்து அந்த குடும்பத்தை தேவனுக்கு நேராய் நடத்துகிற பொறுப்பை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறார்? மனைவி வீட்டோரங்களில் அந்த வீட்டை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு வாட்ச்மேன், வாட்ச் விமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். என்னோட ஊழியம் முதல்ல என் வீட்டில் தான். எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும், எல்லாரையும் துதிக்க வைக்கணும். அதை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான். முதல்ல என்னுடைய ஊழியம் இங்கே தான். ஐமே நோ. ஆனால் சில டைம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நமக்கு ரெட் கார்பெட்டெல்லாம் கிடைக்காது. எப்படி பாட்டு பாடுறது தெரியுமா, எப்படி பிரசங்கம் பண்ணுறது தெரியுமா, அதெல்லாம் கிடைக்காது. ஐயோ, நான் பாடும்போதெல்லாம் கிண்டலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இது என்ன தொண்டை, ஒரு கரகர தொண்டன். ஆனால் இப்போ கேட்டால் இதில் தான் அபிஷேகம் இருக்குது சொல்கிறாங்க. தொண்டையெல்லாம் அதே தொண்டை தான், பேச்செல்லாம் அதே பேச்சு தான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு ரெகக்னிஷன்லாம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்லும்பொழுது, ஆண்டவரே இது எப்படி நடக்கும் ஐயா, நீங்கள் என்ன கொண்டு செய்ய நினைக்கிறீங்க? ஆண்டி எவ்வளோ சாட்சி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் உரைத்தா அது நடக்கும். அவர் செய்ய நினைத்ததை தடுக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. நாம் ஊழியத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் முன்னாடி நிற்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக இந்த எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுவும் ஊழியம். அல்லேலூயா. அப்போது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். என் ஊழியம் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க என் பிள்ளைங்க, என் கணவர்? அது அப்படி தான் சொல்லும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு நன்றியே இருக்காது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கேயும் எனக்கு சாட்சி வேணும், அங்கேயும் நான் வாழ்ந்து காட்டணும். அதுதான் என்னுடைய முதல் படி. அல்லேலூயா. குடும்பத்துக்கு விளக்குன்னா வெளிச்சமே நம்ம தான். டூ யூ நோ யுவர் இம்பார்ட்டன்ஸ்? உங்களுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? வீட்டில் லோத்து தெரியுமா? 2 துர்சந்ததி அவங்க மனைவி மூலியமாக, அவங்க பிள்ளைகள் மூலியமாக உண்டாச்சு. அம்மோனியர் 2 ஆண்டவர் அறிவிருக்கிற சந்ததி
உருவாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அம்மாவோட ஆப்சண்ட். அம்மா இல்லாததுனால தான் அந்த குடும்பம் அப்படி நாசமாச்சு. அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தெரியுமா? லோத்து தேவதூதனை இறங்கி வந்து கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துரு, போ அப்பால, நீ அழிஞ்சு போகக்கூடாது, உன் குடும்பம் வாழணும்னு நினச்சாருன்னா எவ்வளோ உன்னதமான மனுஷன். அவருடைய பிள்ளைகள் அப்படி சோர மார்க்கமாய் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அம்மாவுடைய ஆப்சண்ட். உங்களை வந்து அப்படி புகழலாம் மாட்டாங்க. ஐயோ என் மனைவி மாதிரி யார் தெரியுமா? எல்லா நேரமும் அப்படியெல்லாம் டயலாக்லாம் எந்த வீட்டுக்காரும் அடிக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா கூட அடிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களும் இப்போலாம் சொல்ல மாட்டாங்க, வயசான பிறகு சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. இப்படி நமக்கு எப்போவுமே யாரும் அவார்டு கொடுக்காதனால நான் ஒன்றும் இல்லைன்னா அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் இருந்து என்னத்துக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நான் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்களுக்கு நான் முக்கியம். எல்லாரை விட ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. நோ யோர் இம்பார்ட்டன்ஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊழியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? என்ன ஊழியம்? மறுபடியும் அந்த ரோமர் ஆதரவாக இருந்தால் படிக்கலாமா? 16:2 அந்த பெபேயாளை பற்றி மறுபடியும் படிக்கலாமா? 2வது வசனத்தில், எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். எப்படி இருந்தாளா? ஆதரவாய் இருக்கிறது. ஆதரவு ஆங்கிலத்தில் பார்த்தா she was the helper. உதவி செய்கிறவள். உதவின்னா என்ன? யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். தாகமாக இருக்கா, அந்த தண்ணி, நான் இது தான் வேணும் அது தான் வேணும் அப்படின்னு நான் ஒன்றை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருப்பதல்ல. என் ஆண்டவருக்கு என்ன தேவை? உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பியோர் வெஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் இல்லை, எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், வெஜ்ஜு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன், பியோர் வெஜிடேரியன்னு வைங்களேன். உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன், நீங்கள் வந்து எனக்கு நான்வெஜ் அந்த ஃபவுல் ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் அடித்து பொறிச்சு ஆல்ஃபஹம்மா என்னெல்லாம் வெரைட்டியோ தட்டு நிறைய ரொப்பி வச்சிட்டீங்க. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் சாப்பிடுவேனா, இல்லை சேலடாக வச்சா நான் விரும்பி சாப்பிடுவேனா? ரைட். ஸோ ஊழியம் என்பது எனக்கு என்ன பிடிக்கும், நான் எது ஆசைப்படுறேன்றதில்லை, அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எதில் மகிமைப்படுவார், அவருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என்ற தன்னலமற்ற சுயநலங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிற ஊழியம். ஹல்லேலூயா. எனக்கு ஒருவேளை நான்வெஜ் ஸ்பெஷலாக செய்ய தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு அதுதான் செய்ய தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்கணுமே. உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், உங்களுக்கு இதுதான் செய்யணும்னு தோணுது, ஆனால் என் ஆண்டவருக்கு என்ன சித்தம்? அவரது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம் இன்னதென்று பகுத்தறிவது தான் கண்கள் திறக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. அப்போது நான் ஆதரவாக இருக்க வேண்டும். 3 விதங்களில் நான் அந்த ஆதரவின் ஊழியத்தை செய்ய முடியும். நம்பர் 1, ஏற்கனவே நான் சொன்னபடி வார்த்தை. பெண்ணுக்கு என்ன கொடுக்கப்பட்ட வர்ற பிரசாதம் இந்த பேச்சு. அல்லேலூயா. உங்களை யாருன்னா வாயாடின்னு சொன்னால் நீங்கள் கவலையே படாதீங்க. வாயாடன்னு இல்லையே, அவங்க தான் பேச மாட்டாங்களே. ஆனால் பைபிள் சொல்லுது வாய்ச்சாலகன்னு. அப்போது வாயாடி சொன்னாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்படி தான் என்னை ஆண்டவர் படைச்சிருக்கிறார், இப்படி தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரை பற்றியும் பேசணும். வேர்டோட பவர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா என்ன பண்ணலாம், ஏப்பா பருப்பு இல்லை, அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, எண்ணெய் இல்லை. அவருக்கு கோவம் வந்துருச்சான். எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவியா, இருக்குன்னு உன் வாயில் வராதா? ஓ, சர்க்கரை டப்பா காலியாக இருக்குது, பருப்பு டப்பா காலியாக இருக்குது, அரிசி டப்பா காலியாக இருக்குது, நீ என்ன சொன்ன? இல்லைன்னு தானே சொல்லக்கூடாதுன்னு. அப்போது வேர்ட் ஹாஸ் அ பவர். அவங்களா அப்படிங்கிறதுக்கும் அவங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? வார்த்தை உருவ கட்டும், ஊடுருவ குத்தும், உருவாக்கும், உருக்குலைய பண்ணும், என்ன வேணா செய்யும். இது பட்டயம். இந்த நாவு என்னவா? தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. இது வந்து செதிலெல்லாம் வெட்டி மீனை க்ளீன் பண்ணி சூப்பராக ஆகாரமாகவும் மாற்றும். ஒரு மனுஷனை கொலை பண்ண கூட தயங்காது.
அப்போது என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம் இது எதற்கு தெரியுமா ஒப்பிடப்படுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பூமிக்கு வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற வார்த்தை ஆண்டவர். நான் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமாம். அப்போ மரணமும் ஜீவனும் இதிலிருந்து நான் எதை வேணுமோ அதை நான் பிடிச்சிக்கணும். நான் நாசமாக போகிறேன், நான் செத்து போனாதான் உனக்கு புத்தி வரும், நான் இல்லைனா தான் உனக்கு அறிவு வரும், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிற நோக்கம் வேற. நான் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். இந்த வார்த்தையை நான் வேர்பல் அபியூஸ் பண்ண மாட்டேன். இந்த வார்த்தையை நான் வீணா மனம் பதறி நான் வார்த்தை பேச மாட்டேன். நான் ஆண்டவருக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். தயையுள்ள போதகம் என் நாவல இருக்கணும். அன்னாள் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் எடுத்து நான் படிக்கலை. உங்களுக்கு நான் சொல்கிறேன். மன கிளேசம், துக்கம், வேதனை. ஆலயத்துக்கு போகிறாங்க. எதுக்கு? அழுது ஜோம் பண்ணோன்னு. அந்த அம்மா எப்படி ஜோம் பண்ணாங்க தெரியுமா? அப்போ ஆண்டவரெல்லாம் கதறல, கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்றுது, வாய் மட்டும். ஏலி பார்க்குறாரு, என்ன கேட்குறாரு? எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? அவர் குடிகாரின்னு நினச்சிக்கிட்டார். நீங்கள் நினச்சி பாருங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அதை விட ஒரு கொடுமை மாதிரி பாஸ்டர் குடிச்சிருக்கிறியான்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வரும். நானாக இருந்தால் நீங்கள் பாஸ்டரே இல்லை கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், பைபிளில் தமிழில் எழுதியிருக்கு எது வரைக்கும் குடித்திருப்பாயின்னு. குடிகாரங்களை மற்றவங்க விரட்டுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? குடிகாரங்களை மிஸ்டர் ட்ரங்கார்ட் கைண்ட்லி கெட் லாஸ்ட் நான் சொல்லியிருப்பாங்க. தாமா எந்திரி, எவ்வளோ நேரம் குடிச்சிட்டு இருப்பேன், மரியாதையே இருந்திருக்காது இல்லையா? ஆனால் இவள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த கணம் பொருந்திய ஸ்திரீ. எது வரைக்கும் குடித்திருப்பாய்? உன் குடிய உன்னை விட்டு விலக்கு. அட பாவி மகனே, அப்படி சொல்லலை. அப்படி அல்ல என் ஆண்டவனே, உமது அடியாளாகிய நான் மதுவாகிலும் திராட்சரசமாகியும் குடிக்கவில்லை. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என்ன பேழையாளின் மகளாய் எண்ணாதேயும். உமது அடியாளாகிய நான் என்ன ஆண்டவனே? குடிகாரின்னு கூப்பிட்டவனுக்கு இந்த அம்மாவுடைய ரிப்ளையை பார்த்தீங்களா? எனக்கு அவன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுப்பா. இஸ் இட் பாசிபிள்? ஒரு வார்த்தை சொன்னால் 9 வார்த்தை பேசலைன்னா தூக்கம் வராது நமக்கு. ஹவு கேன் யூ சே லைக் தட்? வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு நீ எப்படி அந்த வார்த்தை சொன்ன? அவங்க சாரின்னு சொல்கிற வரைக்கும் வரிஞ்சு கட்டிட்டு நிற்போம். ஆமாவா? கூப்பிடு அந்த ப்ரெஸ் மீட்டை. என்னை வேர்பல் அபியூஸ் பண்ணிட்டாரு, எவ்வளோ தைரியம் என்னை குடிச்சிருக்கிறேன்னு கேட்டிருக்கிறாரு, என்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணிட்டாரு, பதில் சொல்லணும் அவர். எனக்கு அவ்வளோ கோபம் வரும்ல. தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவ்வளவு குணசாலியான ஸ்திரீயை பற்றி வேதம் சொல்லுகிறது. என் நாவு ஆண்டவருக்கு பயன்படணும்னா விருத்த சேதனம் அடையணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையில் வாயில் வரக்கூடாது. வரும், என்ன பண்ணணும்? அடக்கிக்கிட்டு, இல்லை ஆண்டவரே நான் உடன்படிக்கை பண்ணுறேன், என் நாக்கோட உடன்படிக்கை பண்ணுறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், என்ன நானே சபிச்சுக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் என் வாயில் வரக்கூடாது. இதுதான் நான் செய்கிற ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை. அப்போது பெபேயாள் உதவி செய்கிறாள், ஆதரவாக இருந்தாளுன்னா வார்த்தையில் ஆதரவு. தெரப்யூட்டிக் வேர்ட்ஸ் ஷுட் கம் அவுட் ஆஃப் மை மவுத். என் வாயிலிருந்து காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் வரணும், குணப்படுத்துகிற வார்த்தைகள் வரணும். எப்போ ஆண்டவரை காட்டலாம் அப்படின்னு என் வார்த்தைகள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். என் வார்த்தை மூலியமாக ஆண்டவர் கிரியை செய்யணும்னா என் நாவோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். 2வது ஆதரவின் கரங்கள். அவளது கரங்கள் நேற்றைக்கு சொன்ன she extended her hand to the poor and needy and to the widows. விதவைகளுக்கும் தேவையில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் தனது கரங்களை அவள் நீட்டினாள் என்று. பெண்களை பற்றி நான் சொல்லும் பொழுது நிறைய கிறிஸ்துவின் குணங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? கொடுக்கிறதும் பெண்ணுடைய குணம். ஏவாள் என்ன பண்ணா? ஒரு பழத்தை புசித்து அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு என்ன பண்ணிட்டா? கொடுத்தாள். சில பேர் கொடுத்தாள் இல்லை கெடுத்தாளுன்னுவாங்க. இல்லை இல்லை, கொடுத்தாள் தான் கரெக்ட். நான் சொன்ன கிரைஸ்ட் நேச்சர் நிறைய பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு. பெண்ணுடைய உடலே பாருங்கள், ஷீ வில் ஃபீட் ஹர் பேபி.
கொடுக்கறதுக்குன்னே உடல் அமைப்பே அப்படி தான் இருக்குது. அப்போது கொடுக்கறதுக்குன்னு ஆண்டவர் நிறைய மனசு யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ப மாட்டிங்களா? உங்கள் வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்து ஐயா பிச்சை போடுன்னு சொல்லுவாரா, அம்மா பிச்சை போடுன்னு சொல்லுவாரா? அம்மா தாயை. ஏன்னா ஐயா தரமாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அம்மா தான் கொடுப்பாங்க. இரக்கம், ஹைலி சென்சிட்டிவ், சாஃப்ட் நேச்சர், தாயுள்ளம், பெருக்கத்திற்கு அந்த பிள்ளைகளை பெறணும், குடும்பம் அமையணும், மனுக்குளம் தழைக்கணும். இது எல்லாவற்றிற்கும் யாரை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார்? பெண்ணை தான். இது எல்லாம் தெய்வத்தினுடைய குணம். இரக்கம், உடனே மனதுருகுகிறது, பரிதபிக்கிறது, எல்லாமே சீக்கிரம் ஏமாறுறது கூட ஒரு 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 சாஃப்ட் நேச்சர் தான். இது எல்லாமே தெய்வத்தினுடைய குணம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் கரங்கள் என்ன பண்ணணும்? நீட்டப்படணும். யார் கஷ்டப்பட்டாலும் நான் கொடுக்கணும். முன்னா நேற்று எனக்கு வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தா, நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் எனக்கு கிடைச்ச காசில் நான் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பேன், சமையல் பண்ணி காசாக கொடுத்தா கொஞ்சமாக கொடுக்க முடியும், அந்த காசுக்கு சமைச்சா நிறைய ஆகும், சமைச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பட்னியாக இருக்கிறவங்கள பார்த்து நான் ஃபுட் பேக்கெட் நான் ப்ரொவைட் பண்ணேன். கொடுக்கும்போது ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த விதத்தில் என் கரம் பிறருக்கு ஆதரவாக இருக்குமோ. தபித்தாள்னு ஒரு அம்மா வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தைக்க தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இல்லையா? அழகழகாக ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தாங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றமா ஆயிடுச்சு, செத்து போயிட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஐயோ மகராசி, நீ தச்சு கொடுத்தியே, நான் போட்டிருக்க கவுனி இவங்களுது, நான் போட்டிருக்க கவுனி சொன்னாங்களா? கொர்நேலியுவின் தான தர்மங்கள் ஆண்டவர் சமூகத்தை போய் எட்டும். கண்டிப்பாக நாம் படுகிற பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் இட் டசன்ட் மேட்டர். என்ன செஞ்சு முடிச்சோன்றது விஷயம் இல்லை, ஒரு முயற்சி பண்ணுறோம்ல, அந்த பிரயாசத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கனம் பண்ணுகிறவர். அப்போ என்னுடைய கரம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறது? நம்ம முன்னோர்கள், மிஷினரிகள் எல்லாம் நமக்கு காண்பித்த முன்னுதாரணம். நாட் ஒன்லி வேர்ட், உதவியும் சோஷியல் சர்வீஸும். கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க, உணவு இல்லாதவங்களுக்கு உணவை கொடுத்தாங்க. இதை தான் நம்ம மிஷினரிகள் நமக்கு காண்பித்து கொடுத்த முன்னுதாரணம். அவள் வார்த்தையில் ஆதரவு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? முழங்கால். அவர்களுக்காக ஜெபிக்கணும். என்னுடைய முழங்காலுக்கு டைனமிக் பவர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அண்ணாளுடைய ஜெபத்தினுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் பிள்ளை பெற்றாங்க. அவ காலத்தில் எத்தனை கோடி பேர் பிள்ளை பெற்றிருப்பாங்க. இந்த அம்மா ஒரு பிள்ளை பெற்றாங்க. தான் முதல் பெயர் சபா மட்டும் அவனுடைய பெயர் விளங்கிற்று. அப்படின்னா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தான் மேலே இருக்கும், பெயர் சபா கீழே இருக்கும். நம்ம பாஷையில் சொன்னால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. இன்றைக்கி மாதிரி மீடியா கிடையாது. அன்னைக்கு எப்படி புகழ் பெற்றிருப்பான். ஒரு பிள்ளை பெற்றாலும் அப்படி பெற்றாங்க. ஏன் தெரியுமா? ஜெபிச்சு பெற்ற பிள்ளை அது. ஜெபிக்கிற தாய் தரமான பிள்ளைகளை பெற்றெடுப்பாள். ஜெபிக்கிற தாய் தரமான வாழ்க்கையை வாழ்வா. முழங்காலில் நிற்கிற தாயினுடைய குடும்பம் மற்ற குடும்பத்தை பார்க்கலாம் விசேஷம். நம்மளை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஜூ பார்த்துருக்கீங்களா? ஜூ, மிருக காட்சி சாலை. அங்கே ஒரு நாய் இருந்துச்சான், ஒரு யானை இருந்துச்சான். விளையாட்டான ஒரு காரியம். ஆனால் நம்ம யோசிக்கணும். வெட்டரி டாக்டர் வந்தாராம். யானையை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓ ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், யானை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். உடனே எல்லாரும் ஒரு யானை குட்டி போட போகுது. யானைக்கு சும்மாவே வயிறு பெருசாக இருக்குமா? இப்போ ப்ரெக்னென்ட்டு. யானை கிட்டத்தட்ட 20 மாதங்கள் 18 மாதங்களுக்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். நாய் 3 மாதம் தான் ப்ரெக்னென்ட்டு. 3 மாதத்தில் 10 குட்டி போட்டுரும். இவர் 18 மாதம் ஒரு குட்டி தான் போடுவார். ட்வின்ஸ் ரொம்ப ரேர் யானை. அப்போது அந்த நாய் வாலாட்டிகிட்டே கேட்டுச்சா, ஹேய் குண்டு பாய், குண்டு கேர்ள், என்ன டாக்டர்ஸாக உன்னை செக் பண்ணுறாங்க. ஐ எம் ப்ரெக்னென்ட் யூனோ. ஹே ஐ எம் ஆல்சோ ப்ரெக்னென்ட்டுச்சான். அப்படியா? ஆமாம். 3 மாதம் 10 குட்டி போட்டுருச்சான். அகெயின் ப்ரெக்னென்ட். மறுபடியும் 10 குட்டி. அகெயின் ப்ரெக்னென்ட். ஜூ ஃபுல்லாக இந்த அம்மாவோட டிசெண்டன்ஸ் தான். இந்த நாய் கேட்டுச்சான், ஹே யூ செட் யூ ஆல்சோ ப்ரெக்னென்ட், ஐ வாஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். இங்கே பாரு, ஜூ ஃபுல்லாக ஏன் குட்டி தான். நீ ப்ரெக்னென்ட்னு சொல்கிற, உன் வயிறு அப்படியே தான் இருக்குது, நீ குட்டி போட்ட பாடும் இல்லை.
யானைக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சான். தும்பிக்கையில் வைத்த தடவி தடவி பார்த்துச்சான். அதுதான் ஏற்கனவே அவ்வளோ பெருசு இருக்கே, குட்டி எங்கன்னே தெரியல. என்னமோ டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த நாய் இத்தனை குட்டி போட்டு எங்கே பார்த்தாலும் நாய் குட்டியாக இருக்குது. அகெயின் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒரே வருத்தம். அதே மாதிரி 18 மாதம் முடிஞ்சிச்சு. இது ஒரு மாதிரி ஹை ஹுயின்னு சவுண்டு விட்டுச்சு. டாக்டர்ஸ் வராங்க, நர்ஸ் வராங்க, கேமராமேன் வராங்க, மீடியா வருது, நியூஸ் பேப்பர் வருது. போட்டுச்சு ஒரு குட்டி நல்லா பல்கா. அவ்வளோதான், ஜூவே களை கட்டிருச்சு. நாய்க்குட்டி அத்தனை குட்டி போட்டுச்சு, அதை யாரும் கேட்கல, அதுக்கு ஒருத்தரும் ஃபோட்டோ எடுக்கல. இது ஒரு குட்டி போட்டாலும் போட்டுச்சு, உலகமே கொண்டாடுது. சூழ்நிலையை பார்த்து உங்களை கால்குலேட் பண்ணிடாதீங்க. உலக மனுஷரோட சேர்த்து உங்களை கால்குலேட் பண்ணிடாதீங்க. நம்ம அழைப்பு வேறு, நோக்கம் வேறு, தேவனை வைத்திருக்கிறது வேறு. அன்கம்பேரபிள். என்னை கம்பேர் பண்ணவே முடியாது. என்ன ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை வேறு. உங்க எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அது கொழுந்து விட்டு எரியணும். டி மைனர் போலாமா? எனக்குன்னு ஒரு கொடை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கென ஒரு அபிஷேகம், எனக்கென ஒரு அழைப்பு. நான் வைக்கப்பட்டிருக்கிற இடம் வேறு. என்ன உலகத்து மனுஷரோட நான் கம்பேர் பண்ணவே கூடாது. அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு, எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. எரிய வைப்பீங்களா? அவிச்சு போற்றக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஆதரவா இருந்தா. ஊழியக்காரனுடைய இருதயம் அவளை நம்புகிறது. She is dare to face anything. ரோம சாம்ராஜ்யத்தின் கொடுங்கோல் ஆட்சியை பார்த்து அவ பயப்படவே இல்லை. ஒரு தாகம் எப்படியாவது கொண்டு இந்த வார்த்தையை சேர்க்கணும்னு சேர்த்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோமர் புஸ்தகம் ஒவ்வொரு சபைகளுக்கும் குவீன் ஆஃப் எபிசல்னு சொல்றாங்க. நிரூபங்களின் ராணியா ரோம புஸ்தகம். ஒரு பெண் கொண்டு போய் கொடுத்தா. அவ தயங்கி இருந்தா ஆண்டவர் இன்னொருத்தரை எழுப்புவார். இக்காலத்துல நீ மௌனமாய் இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறார். உங்களுக்கு என்ன அபிஷேகம் வச்சிருக்கிறார்? முதல்ல உங்க வீட்டில் உங்க ஊழியம் ஆரம்பிக்கட்டும். உதவி செய்யுங்க. கணவனுக்கு உதவியா இருங்க, பிள்ளைகளுக்கு உதவியா இருங்க. பணிவிடை ஒரு அபிஷேகம். பணிவிடை கொள்ளும்படி இல்லை, பணிவிடை செய்யும்படி ஆண்டவர் வந்தார். அதுவும் ஒரு அபிஷேகம். நிறைவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணை விட பெண்ணுக்கு பணிவிடை அதிகம், தெரியுமா உங்களுக்கு? நேச்சர் காமனா நான் சொல்றேன். 100ல் 1 ஆண் அப்படி இருப்பாங்க. ஆனா காமனா பெண்ணுக்குள்ளதான் அந்த அபிஷேகம், அந்த சப்மிசிவ். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. சும்மா ஈக்விட்டி அது இதுன்னு பேசி இதெல்லாம் விட்டு கொடுத்துடாதீங்க. இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது. சகிப்பு தன்மை, சகிச்சுக்கிறது. அந்த வீடு ஒரு டென்ஷன் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியரை மாத்துறது. தயவுள்ள உக்கிர கோபம் மெதுவான பிரதியுத்தரம் அதை மாற்றுமா? வீட்டுக்காரோ பிள்ளைங்களோ கோபமா இருக்கும்போது இட்ஸ் ஓகே, இதனால என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு தெய்வீக சுவாபம். ஈக்விட்டி எல்லாம் பேசி அதெல்லாம் விட்டு கொடுத்துடவே வேண்டாம். வார்த்தை என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொடை. அந்த வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறார். தயையுள்ள போதகம் என் வாயில இருக்குமானால் ஆண்டவர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எனக்குள்ள ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் உள்ள வச்சு பேக் பண்ணி தான் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிறார். காட்லி நேச்சர், கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி, நெவர் கிவ் இட் அப். குடிகாரின்னு சொல்றவரை பார்த்து என் ஆண்டவனேன்னு ஒரு அம்மாக்கு சொல்ல முடியுதுல்ல? சொல்ல முடியுதா? ஏன் நமக்கு வார்த்தை நம்மளை விட மிஞ்சி போகுது. ஏதாவது சொன்னா ஏன் பொத்துக்கிட்டு கோபம் வருதுன்னா சுயம் இன்னும் சாகலைன்னு அர்த்தம். நான் அல்லப்பா, எல்லாம் நீங்க தான். வல்லமை, அன்பு, தன்னடக்கம்ன்றது அதுதான். ஐ வில் கண்ட்ரோல் மை செல்ஃப். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நான் வார்த்தை பதறி பேசிட்டேன், தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன்.
நான் கண்ட்ரோல், நான் கோவப்பட்டுட்டு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, நான் ரொம்ப பேசிட்டனோ. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். See, it should not go beyond my limit. ஆண்டவரோட ஒப்பந்தம். நான் கவனமாக இருப்பேன்னா தான் என் வார்த்தையால் ஆண்டவர் மகிமைப்பட முடியும், என் நாவை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். கரங்கள் கொடுக்குற இதெல்லாம் உங்களுக்கு நேச்சராக இருக்குது, அதனால் நான் ரொம்ப சொல்லலை. முழங்கால் ஜெபிக்கிற தாய் பெற்ற பிள்ளை எப்படி தெரியுமா? அந்த பிள்ளை எப்படி தெரியுமா? தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாய் இருந்தான். இதுவும் கிறிஸ்துவனுடைய குணம். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிறிஸ்துவனுடைய சுவாபம். ஜெபிக்கிற தாய் குட்டி குட்டி ஏசப்பாவை பெத்தெடுப்பா. ஆசையா இருக்குல்ல? அப்படிப்பட்ட முழங்கால்கள் ஏற்கனவே இருக்கு. அந்த ஆசை தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. அந்த ஆசை தான் உங்களை இதுவரைக்கும் நடத்தி இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்பார்க் ஆட்டம் இருக்கு. Do you know the power of the spark? இந்த ஸ்பார்க் தான் ஒரு காட்டையே கொளுத்துகிற அளவுக்கு வல்லமை படைத்தது. அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணலாமா? ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் எல்லாம் எழுந்து நிற்கலாம். அந்த அபிஷேகத்தை அவியாதபடி அதை அப்படியே கொழுந்து விட்டு இன்னைக்கு எரியறது காட்டு தீ போல ஆயுள் முழுவதற்கும் அது போதுமானதாய் அவியாத கிணியாய் ஆண்டவர் இருதயத்தில் போடும்படி எல்லாரும் எழுந்து ஆண்டவரை பார்த்து, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. பொருத்தனையோட, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அப்பாவோட, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரிய விடு. சொல்லுவோம் அயல் மொழியில், எல்லாரும் சத்தம் கேட்கட்டும். அனல் மூட்டி, ஓ அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அல்லேலூயா. ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய வைக்க போகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சு தான் ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். நம்ம அதெல்லாம் கொளுத்த போகிறோம். ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பரேட் நடக்கும் இல்லையா, அதற்காக யுத்தத்திற்கு முன்னாடி நின்று குதிரைப்படை அதை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு அரேபியன் ஹார்ஸ், நம்ம குதிரையெல்லாம் விட பயங்கர வாட்ட சாட்டமா உயரமா வெள்ளை கலர்ல அதனுடைய கால்கள் எல்லாம் பயங்கர பலம் பொருந்தினதா இருக்கும். அதுதான் மொத்த குதிரையையும் யுத்தத்திற்கு வழி நடத்தும். அதை சொல்லி கொடுக்குறவன் தான் அந்த பேண்ட் அடித்து லெஃப்ட் ரைட்னும் பொழுது அதனுடைய அந்த ராஜாங்கமான அதனுடைய நடைகள் 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ அழகாக ராஜ கம்பீரமாக நின்று ஸ்டெப்பு போடும். அது ரைட்டு லெஃப்ட்னு மொத்த குதிரையும் அதை ஃபாலோ பண்ணும். பேண்டு சத்தம் கேட்டால் சிலிர்த்து கொண்டு அது அவ்வளோ அழகாய் நிற்கும். அதனுடைய அழகை எல்லா இராணுவ வீரர்களும் ரசிப்பார்கள். யுத்தத்தில் போரிடும் பொழுது அந்த குதிரைக்கு காலில் குண்டடிப்பட்டு எலும்பு உடைஞ்சிருச்சு, தளர்ந்து விழுந்துருச்சு. அதனுடைய கம்பீரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு.
எடுத்து டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பெல்லாம் சரி பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆனதெல்லாம் ஆற்றி அந்த இடம் அப்படியே குழியாக போயிடுச்சு. கால் உடைஞ்சதுனால அதனுடைய நடைகள் மாறினது. அதை ஆதரிக்க யாரும் இல்லாமல் அதனுடைய கம்பீரமான தோற்றத்தை அந்த குதிரை இழந்தது. ஏலத்துக்கு விடும்பொழுது ஒரு சேட்டு அதை ஏலத்துக்கு எடுத்துட்டான். எடுத்துட்டு இப்போ அந்த குதிரையை குப்பை அள்ளுறதுக்கு அந்த முனிசிபாலிட்டியில் வந்து அதை சேர்த்துட்டான். பின்னாடி குப்பை வண்டி ஒவ்வொரு குப்பை தொட்டியாக போய் நிற்கும். குப்பையை அள்ளி வண்டியில் போட்டதும் கொட்டும். அப்படியே இதனுடைய காலம் போய் வயசாகி தளர்ந்து போய் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது தட் அரேபியன் ஹார்ஸ். ஒரு நாள் மலை ஓரத்தில் அது மேய்ச்சல் அடைந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அந்த ட்ரம் சவுண்டு கேட்குது. டம் 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 டம்னு சத்தம் கேட்ட உடனே அதோட ஹார்ட் பீட் எல்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. தன்னுடைய நிலைகளை எல்லாம் மறந்து வேகமாய் நொண்டி அந்த பரேட் நடக்கிற இடத்துக்கு போயிருச்சு. எல்லா குதிரை எல்லாம் நிற்கிது. அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பின்னால் அதோட முதுகல் எல்லாம் அந்த கடிவாளம் என்னெல்லாமா போட்டுட்டு எல்லா குதிரையும் ஆர்மிக்கு நிற்குது. குலைந்த வயது முதிர்ந்த இந்த குதிரை எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நின்று தன் நொண்டி கால்களால் அந்த பேண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலை லெஃப்ட் ரைட் போட ஆரம்பிச்சிருச்சு. நடக்குது. அவரும் இல்லை, கால் ஒன்றும் இல்லை, எல்லாம் அதை துரத்துறாங்க, சிப்போ. ஆனால் அந்த அந்த ஆர்மியோடைய கேப்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாப், டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட். அந்த கோண நடையில் கண்களில் நீரோட அது லெஃப்ட் ரைட் போட்டுச்சு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குதிரை குப்பை வண்டி ஓட்டின குதிரை இல்லை, இட் இஸ் அந்த அரேபியன் ஹார்ஸ், பல லட்சம் மதிப்புள்ள குதிரை. அது இதுக்காக அழைக்கப்படலை. இங்கே நிற்கதான். காலம் மாறலாம், சூழ்நிலை கெட்டு போகலாம், தரிசனம் அழியாது, தரிசனம் ஒழிந்து போகாது. அழைக்கப்பட்ட நோக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு. சூழ்நிலை கைதி ஆக்கப்பட பிறந்தவர்கள் நீங்களும் நானும் அல்ல. என் அழைப்பு உன்னதமானது. அதை கெடுக்க ஒரு மனிதனாலும் முடியாது. சூழ்நிலை என்ன மாத்திருச்சு சொல்றீங்களா? இந்த போராட்டத்தினால நான் இப்படி சீரழிஞ்சு போயிட்டேன்னு சொன்னீங்களா? உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது எந்த பார்வையில் பார்த்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அதே பார்வையில் தான் பார்க்கிறார். கரங்களை தட்டி எஸ் இப்போ சொல்லலாமா? ஆண்டவரோட பொருத்தனை பண்ணலாமா? எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. பொருத்தனை பண்றவங்க பொருத்தனை பண்ணிட்டு என் கூட சேர்ந்து பாடணும். மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆண்டவரோட பொருத்தனை பண்ண போறீங்க? நாவோட உடன்படிக்கை பண்ண போறீங்களா? கரங்களோட உடன்படிக்கை பண்ண போறீங்களா? என்ன பண்ண? ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க, என் ஜெபம் ஆண்டவர்கிட்ட போயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா என் கூட சேர்ந்து நீங்க பாடலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே என்ன அழைப்பிற்காக என்னை நீங்க அழைச்சிங்களோ அந்த அழைப்பின் நோக்கத்தை எங்க தொலைச்சோம்? வாழ்க்கையில் நடந்த பாடுகளா? எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு நான் வெறுங்கையா நிக்கிறேன்னு சொல்றீங்களா? நோ மேட்டர், இன்னும் காலம் இருக்கு. இப்போ ஒன்றும் லேட் இல்லை. நான் திரும்பி வர்றேன்ப்பா. சூலமித்தியே, நீ திரும்பி வா. ஏன் உன் முகத்தை எனக்கு காட்ட மாட்டுற? முதுக காட்டாத. என்னை விட்டு வரப்புள்ள தொட்டிகளை எப்படி தெரிந்து கொள்ள போறீங்க? என்னிடத்துல என்ன குறைய கண்டாய்? ஜெபிச்சு கொண்டே சத்தம் கேட்கட்டும். பெரிய அழுகையின் சத்தம் கேட்டா கூட பரவாயில்ல. ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இல்ல என் அழைப்பும் நோக்கமும் உன்னதம். நான் அழைக்கப்பட்டது உலகத்திற்கு அல்ல. என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்த யாவையும் நீர் செய்து முடிக்க வேண்டுமே. ஜெபிச்சு முடிச்சவங்க என் கூட பாடணும். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை
அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன். வல்லமை அன்பு, வல்லமை அன்பு, தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. வல்லமை அன்பு, நம்ம சத்தம் கேட்கட்டுமே. தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான், நம்ம சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு அக்கினிமயமான நாவுகளால் அடியாரை பட்சித்த ஆவியானவர், மேல் வீட்டறையில உலாவின எங்கள் ஆவியானவர் எங்க சிந்தைகள் தெளிவாகும்படி, அப்பா எங்க கண்கள் தெளிவாகும்படி, எங்கள் நாவுகள் விருத்த சேதனம் அடையும்படி. ஓ ரதோ ஷேவரகலரோனமோ, அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீர். அந்த கடைசி காலத்துல ஊற்றப்படுகிற பின்மாரியின் வேகம் எங்க கண்களுக்கு புலப்படுவதாக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் செய்கிற தெய்வம். ஓ மகளே மகளே, நம்ம எல்லாருக்குள்ள அவர் ஊற்றும்படி, தமது ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும்படி, நிரம்பி வழியத்தக்கதால். ஓ இதுவரை கண்டிராத மகத்துவம், கண்டிராத அபிஷேகம் எங்க எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று திருவுடம் பற்றின தமது வார்த்தைகள் பேசிக்கொண்டே இடைவிடாமல் இடைவிடாமல் ஆவியானவர் விட்டுறாதீங்க. அப்படித்தான் பற்றிக்கொள்ளுங்கள், 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 விடாதபடி. ஓ காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி 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 நிரப்புகிறார். நிரப்புகிறார். நிரப்புங்க, 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 நிரப்புங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாகிய கர்த்தர் எமது பிள்ளைகளை நிரப்புவீராக. பூமியின் கடைமுனை மட்டும் உமக்கு சாட்சிகளாய் வாழும்படி எல்லா சூழ்நிலை தடைகள், கலாச்சாரத்தின் கட்டுகள், குடும்ப பின்னணியங்கள், வில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், பிசாசினுடைய கிரியைகள், சிந்தனையின் போர்க்களங்கள் இயேசுவின் நாமத்தில் சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. பாதாளத்தின் வாசல்கள் மூடப்படுவதாக. அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள் தமது பிள்ளைகளுக்கு தானமாய் வழங்கப்படுவதாக. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு.
உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. கரங்களை தட்டி 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 ஓயாமல் ஓயாமல் ஜப சத்தம் துதி சத்தம் என்னால் எழும்பும்படி ரேதோ ஷேமரகலதோ. ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படியே அன்னை பாஷையில பேசிக்கொண்டே இருங்கள். அமர்ந்திருங்கள். சில முக்கிய அறிவிப்புகள். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையாய் நம் எல்லாரையும் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.